நண்பர்களே, அடுத்ததாக உரையாற்ற வருகின்றார் முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள். நம்மளால அவ்வளவு ஃபாஸ்டா பேச முடியாது. ஊசி குத்துற மாதிரி குத்தினோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சிமிகு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜனநாயக திருவிழா என்று சொன்னால், அந்த ஜனநாயக திருவிழா ஒரு எழுச்சியோடு நடைபெறுகிற திருவிழா என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான ஜனநாயக திருவிழாவாக இருக்கின்ற கழகத்தினுடைய செயற்குழு, பொதுக்குழு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பின்னால் எழுச்சியுரை ஆற்றவிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய அன்பிற்குரிய அருமை அண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் EPS அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய அத்தனை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களே, அதே போன்று அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை நான் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுத்த நிமிடம் 5 நிமிடம், அதற்கு மேலே நான் பேசக்கூடாது. இதனால் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று கருதுகின்றேன். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழக தொண்டர்களை அரவணைத்து, கழகம் ஒரு எஃகு கோட்டை எவரும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற வகையிலே கழகத்தை மாற்றி காட்டினார்கள். முதலமைச்சராக இருந்து பல்வேறு நற்பணிகள் எல்லாம் மாற்றி இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும், உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கழகம் சிதறுண்டு போகும் எனவே சூழ்ச்சியால் கழகத்தை சின்னாபின்னம் ஆக்கிவிடலாம் என்ற அந்த எண்ணம் கொண்டோர் அவர்கள் எல்லாம் மண்ணை கவுகின்ற வகையில் அதன் கழக பொதுச் செயலாளர் EPS அவர்கள் இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களை அரவணைத்து இன்றைக்கு கழகத்தை எவரும் தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு எஃகு கோட்டையாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். நம்முடைய அருமை சகோதரர் முன்னாள் சட்ட அமைச்சர் சொன்னது போல, நம்மை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்திலே கிடையாது. விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், நெசவாளர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், மீனவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஆட்சி, ஒன் அண்ட் ஒன்லி ஆட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி, அந்த எடப்பாடியோட தலைமையில் மலர்வதன் மூலம்தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கின்ற நிலைமை இருக்கும்.